இது என்னமோ தெரியலைங்க. தோட்டத்தில வேலை இருந்தாலே இவங்க காலங்காத்தாலே கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வர்றதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இவங்க தோட்டத்தில வேலை பார்க்குறது எனக்கு பிரச்சனையே இல்ல. சாப்பிட கூப்பிட்டா சாப்பிடணுமா இல்லைங்கங்க. சாப்பிட வரவே மாட்டாங்க. பொழுதன்னைக்கு பட்னியாவே வேலை பார்ப்பாங்க. நானும் சாப்பாட கொண்டு வந்து குடுத்துட்டு, "வாம்மா சாப்பிடுவியா? வாம்மா சாப்பிடுவியாங்கிற" அவங்க அந்த வேலை பார்க்கறது தான் குறியா இருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். இன்னைக்கு தக்காளி சாதமும், மீன் மக்கரும் தான் வதக்கி எடுத்துட்டு வந்தேன். "வந்து சாப்பிடுமா" அப்படின்னு சொன்னா, "ஏன்டி இவ்வளோ டார்ச்சர் பண்றியே, என் மேல இருக்க அக்கறையில சொல்றியா?" அப்படின்னு கேட்டாங்க. "அம்மா உன் மேல இருக்க அக்கறையில தாம்மா" அப்படின்னு. "இல்ல, இல்ல நீ சோறு காலியாகணும்னு சொல்ல இவ்வளோ சாப்பிட சொல்லி என்னை டார்ச்சர் பண்ற" அப்படின்னு. "இல்லம்மா உன் மேல இருக்க அக்கறை தான் நீயும் சாப்பிட்டேன்னா எனக்கும் சந்தோஷம் தானம்மா, சாப்பாடும் காலியாயிரும்லம்மா" அப்படின்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பச்சை மிளகாய் எதுக்குன்னு பார்க்குறீங்களா? சும்மா கடையில ஒரு 2 கிலோ மட்டும் கேட்டாங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் பறிச்சுட்டுருக்கோம். ரொம்பலாம் வரலைங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பச்சை மிளகா சூப்பரா இருக்குல்ல. ஒரு வழியா பச்சை மிளகாலாம் பறிச்சு முடிச்சுட்டு நாற்று நட கிளம்பிட்டேங்க. எங்க அப்பா நாற்று எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. "இருப்பா நான் வரேன்னு" சொன்னா, "இல்ல, இல்ல நீ அங்கேயே இரும்மா நான் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னாரு. பாவம் அந்த மம்டி பட்டு நெகமே பேந்துக்கிடுச்சுங்க. நொண்டி நொண்டி எடுத்துட்டு வந்தாரு. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அங்கனையாவது வைப்பான்னு சொன்னாலும் அது பிடிச்சுக்கிட்டே இருந்தார். நிழல்தே வந்துருச்சுல்ல வைப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வச்சாரு. என்ன நாத்துன்னு தானே பார்க்குறீங்க? தக்காளி நாத்துங்க. வேற எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த ஒரு நேரம் மட்டும் தக்காளி நாற்று நட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி தாங்க, வீட்டு செலவுக்கு ஆயிக்கும்ல அப்படின்னு சொல்லி தாங்க ஒரு நேரைக்கு மட்டும் தக்காளி நாற்று வாங்கிட்டு வந்தாரு. எங்க அப்பா பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இது வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் நடுறதுக்கே நல்ல நேரம் பிறந்துச்சுன்னு நான் நினைக்கிறேங்க. எங்க அம்மாவும் நட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவங்க கூடயே சேர்ந்து நடலான்னு சொல்லிட்டு நாத்தெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எவ்வளோ ஒர்க்கு தெரியுமா? இதில இருக்கிற பெரிய வேலை என்ன தெரியுமா? எங்க அப்பா அம்மாவ சாப்பிட வைக்கிறது தான். விவசாய வேலையில வந்துட்டாங்கனாலேன்னு சாப்பிடவே மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான விவசாய வேலை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாட்டா, பை பை. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. ஹேப்பி லைஃப்.